ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். சாரி. ஓகே, இப்போது இன்றைக்கி பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சென்செக்ஸு அப்புறம் நிஃப்டி இந்த ரெண்டுமே இன்றைக்கி கொடுத்துருந்தோம். அதை நேற்று கொடுத்துருந்தோம். இப்போ சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றனால நேற்று பாருங்கள், பாயிண்ட் வந்து கரெக்டாக இங்கேயும் 1045, இங்கேயும் 1046. ஸோ இங்கே கால் சைடும் 601, இங்கே 601. இங்கே மட்டும் பாயிண்ட்டு இங்கே 271, இங்கே 252 வந்திருந்தது ஆஸ் பர் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன். ஸோ மார்க்கெட் ஆக்சுவலாக கரெக்டாக ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து க்ளோஸ் ஆகி தான் இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வைஸ் வெர்ஸாக ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்னென்னா, இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகணும், இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே தேர்ட் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகணும், வைஸ் வெர்ஸா. ஸோ அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிருக்கு. பட் என்னென்னா, என்ட்ரி வந்து இங்கே எடுக்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கேண்டில் எந்த ஒரு கேண்டிலும் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். விக்கு மட்டும் கொடுத்துட்டு திரும்ப கீழே க்ளோஸ் ஆனால் ஸோ அந்த மாதிரியும் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்போ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது இல்லை பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இங்கே 742 இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இங்கே பாயிண்ட் வந்து 601. ஸோ ஒரு 130 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. பட் திரும்ப இது மேலே போயிட்டு ரிவர்ஸில் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து பக்கத்துலேயோ இல்லை இந்த லைனே டச் பண்ணணும். அப்போ வந்து ரீஎன்ட்ரி எடுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து திரும்ப இது வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து தொற்றக்கூடாது. ஏன்னா இது டிகே ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது கீழேயே இருக்கணும். இது மட்டும் இந்த புட் சைடு மட்டும் வந்து டச் பண்ணி போயிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து திரும்ப ரீஎன்ட்ரி எடுக்கலாம். பட் வந்து இங்கே ரீஎன்ட்ரி வந்து வாய்ப்பு கிடைக்கல. பட் இப்போ நிஃப்டி பாருங்கள், சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றனால முடிஞ்சு போச்சு. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து புட் சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் டிகே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரீமியம் டிகேயில் தான் புட் சைடு முடிஞ்சிருச்சு. கால் சைடு வந்து நிறையா டிகே இருக்குது. புட் சைடு வந்து ப்ரீமியமே ஏறலை. இப்போது நிஃப்டிக்கு வாங்க. நிஃப்டியில் பாருங்கள், சேம் 3 பாயிண்ட் ஃபஸ்ட்டு செகண்டு பிரேக் ஈவன் தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துருந்தேன் புட் சைட்லேயும். இப்போ எங்கே என்ன இருக்குன்னா, சேம் நெக்ஸ்ட் சென்செக்ஸில் ஆன மாதிரி தான் செகண்ட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் பண்ணி செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னா என்னென்னா, இது செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகுது, இங்கே கால் சைடில் வந்து செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து முடிஞ்சு இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். பட் வந்து பெருசாக இருக்குண்ணா. அதாவது இது 203, இது வந்து க்ளோஸ் ஆனது 227. ஸோ இதுக்கு மேலே இருக்கனால நம்ம திரும்ப இந்த பாயிண்ட் டச் பண்ணுற வரைக்கும் இல்லை பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நிறையா தடவை 1 2 3 4 5 6 6 தடவை இங்கே வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ 6 தடவை நமக்கு ரீஎன்ட்ரி கிடச்சிருக்கு. 204 எடுத்துருந்தோன்னா அடுத்து பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு. பாயிண்ட் வந்து 278, பட் ஹை வந்து 275 வரைக்கும் போயிருக்கு. 3 பாயிண்ட் பக்கத்தில் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் பர் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் 70 பாயிண்ட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இங்கே செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கு, இங்கே செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இப்போ உங்களுக்கு இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆப்ஷன் டேபிள் பாருங்கள். நம்ம ஆப்ஷன் தான் பண்ண போகிறோன்னா, ஆப்ஷன் பையிங் இல்லை ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறோன்னா இந்த என்எஸ்சி ஆப்ஷன் சார்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. சென்செக்ஸ் வந்து பிஎஸ்சியில் இருக்குது. ஸோ பிஎஸ்சி வந்து நான் ஓப்பன் பண்ணல. ஸோ என்எஸ்சி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இது பாருங்கள், இது வந்து கால் சைடு, இந்த சைடு புட் சைடு. இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எல்டிபி, அப்புறம் இந்த ஐவின்னு சொல்லுவாங்க. இதுதான், இந்த 3 தான் பார்க்கணும். இந்த ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, இந்த வால்யூம், இது எல்லாமே நம்ம குழப்பறதுக்கு தான். இதில் வந்து ஒரு விஷயமும் இல்லை. அதை வச்சு பழைய இந்த நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் எந்த பயனும் இல்லை. ஓகேங்களா. ஐவியில் பயன் இருக்குது, எல்டிபி அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் மட்டும்தான் பயன் இருக்குது, மற்ற எதுவுமே பயன் இல்லை. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இப்போ எங்கே முடிஞ்சிருக்குன்னா, கரெக்டாக இங்கே பாருங்கள், 24,838 முடிஞ்சிருக்கு. ஸோ அதாவது அட் மணி வந்து 24,850. இப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து எத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்கு, இங்கே காட்டலை, இங்கே காட்டியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 93 பாயிண்ட் வந்து இங்கே இறங்கியிருக்கு நிஃப்டியில். ஓகேங்களா. அப்படின்னா என்னென்னா, என்எஸ்சி ஆப்ஷனில் 93 பாயிண்ட் இறங்குனதுக்கு கால் சைடில் எவ்வளோ டிகே இருக்குது, 105 பாயிண்ட் டிகே இருக்குது. ஆனால் புட் சைடில் 21 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. பார்த்தீங்களா. ஸோ நேற்றே சொன்ன மாதிரி இறங்குறதுக்கு எவ்வளோ நாளும் ரூல்ஸ் இல்லை, அதாவது ரெகுலேஷனே கிடையாது, எவ்வளோ நாள் இறங்கணும். பட் ஏறுறதுக்கு வந்து ரெகுலேஷன் இருக்குது. இது வந்து ஹை போயிருக்கு. பட் க்ளோஸ் ஆனது வந்து திரும்ப 93 பாயிண்ட் இறங்கியிருந்தால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்டாச்சும் நமக்கு வந்து அதில் பாதி, 90ல் பாதி 45. ஸோ 45 பாயிண்ட் இங்கே வந்து ப்ளஸில் வந்திருக்கணும். பட் 45 பாயிண்ட் நமக்கு இங்கே ப்ளஸ் கொடுக்கல, 21 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா
இங்கே ஆல்ரெடி நமக்கு ப்ரீமியம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது டைம் டேக்கே வந்து நடக்கிறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அவுட் த மணி இல்லையா, இதெல்லாம் ஜீரோவில் இருக்கணும். பட் இங்கே வந்து இந்த பாயிண்ட் எது கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ 24,800 எடுத்துக்குவோம். மார்க்கெட் எங்கே இருக்குது, 838 இருக்குது. ஸோ 24,800 கால் எவ்வளோ இருக்கணும்னா 38 பாயிண்ட் தான் இருக்கணும். ஆனால் 38க்கு பதிலாக நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, 127. அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இங்கே ரைட்டிங் பேடு சரி ஓகே எதுவும் இல்லை. ஸோ கால் சைடில் 24,800க்கு 90 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இதே 24,900க்கு அங்கே எவ்வளோ இருக்கணும்னா 24,900 மைனஸ் 24,838. நான் கேல்சி எடுக்கிறேன். ஸோ 24,900 புட்டு ரியாலிட்டியில் எவ்வளோ இருக்குன்னா, மார்க்கெட் முடிஞ்சது 24,838. அப்போது 62 பாயிண்ட் தான் இருக்கணும். அந்த 62க்கு இங்கே எவ்வளோ இருக்குது, 24,900 143 இருக்குது. ஸோ இது மைனஸ் 143 81 பாயிண்ட். இங்கே நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்தது, 24,800. இதை போட்டுருவோம். இது 81 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 127.8 மைனஸ் 38 32 பாயிண்ட் தான் இருக்கணும். ஸோ 89. அதாவது அங்கே வந்து 81 பாயிண்ட் இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே சேம் 89 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வைஸ் வெர்ஸா சரியாக இருக்கா கிட்டத்தட்ட. இப்போ அதே 7 பாயிண்ட் வந்து இதே மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் கால்குலேஷன் இருக்கும். இந்த கால்குலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக விளையாட முடியும். அதாவது நான் இங்கே வந்து 5 நாளாக நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன், அந்த பாயிண்ட் கொடுத்துருந்தேன். இதில் இன்றைக்கி சேர்த்து 3 நாள் தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிது. நம்ம என்ட்ரி கிடச்சதுலேருந்து எங்கேயுமே வந்து ரிவர்ஸே ஆகலை. இப்போ இங்கே என்ட்ரி கிடச்சதா, இது கீழே எங்கேயுமே கேண்டில் க்ளோஸ் ஆகலை. அதாவது ஸ்டாப் லாஸே ஹிட் பண்ணல, எல்லாமே மேலே தான் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி புதன், வியாழன், வெள்ளி 3 நாளில் புதன்கிழமை கொடுத்தேன். ஸோ வியாழன், வெள்ளி என்ட்ரி கிடச்சிது. நேற்று திங்கள் என்ட்ரி கிடைக்கல. இன்றைக்கி வந்து செவ்வாய் இங்கே என்ட்ரி கிடச்சிது. ஸோ நமக்கு என்ட்ரி கிடச்சதுலேருந்து என்றைக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. ஸோ கரெக்டாக போயிட்டு இருந்தது. மிச்சம் 2 நாள் வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அதாவது ஒரு நாள் திங்கக்கிழமை நமக்கு என்ட்ரி கிடைக்கல, சைட்வேஸ் ஓவர் ப்ரீமியம் டிகே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம காத்திருந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கேபிட்டலே மிச்சம் பண்ண முடியும். இல்லைனா வடிவேல் காமெடி மாதிரி இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு வந்து கடைசி விற்கப்படும்னு நிற்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி 10,000 இல்லை 20,000 ஆரம்பித்து ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். கடைசி மிஞ்சி போய் பார்த்தா ப்ரோக்கரேஜ் டேக்ஸு போக நம்மகிட்ட கேபிட்டலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான என்ட்ரி செட்டப்போட என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் கேபிட்டலே மிச்சப்படுத்த முடியும். மாதத்துக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு புதன்கிழமை வந்து நிஃப்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்றைக்கி 17 ஜூன் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு 18 ஜூனுக்கு இதுதான் நிஃப்டியோடது. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இதே மாதிரி புட் ஆப்ஷனில் 24,950 ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இங்கே நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் தேர்ட்லேருந்து விழுந்தால் இங்கே ஃபஸ்ட்லேருந்து மேலே ஏறணும், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போனால் இங்கே செகண்ட்லேருந்து தேர்டு போகணும். ஸோ மார்க்கெட் இங்கே ஃபஸ்ட்லேருந்து மேலே போச்சுன்னா இங்கே 3லேருந்து கீழே வரணும். ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் வெர்ஸா கரெக்டாக போகணும். ஓகேங்களா, இதுதான் பாயிண்ட்டு. ஓகே கைஸ், அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்.